எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி காசு நான் 2 தடவை வந்து பார்த்துருக்கேன். பட் அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இதை விட கம்மியான இடத்தை பார்க்கறதுக்கே நாங்கள் 10 நாள் எடுத்தோம். பட் இவர் வந்துட்டு அதை விட டபுள் மடங்கு கோயில்கள் அனைத்தே வந்து ரொம்ப பிரமாதமாக பிளான் பண்ணி ஒரு ஷார்ட் டியூரேஷன்ஸில் அந்த பேக் அண்ட் ஒர்க்கை ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. நம்பவே முடியல. ஆக்சுவலாக நான் ஓப்பனாக சொல்லலாம் 4 மணிக்கெல்லாம் எழுந்ததே கிடையாது. என்னை வந்து 4 மணிக்கு எழுப்பி விட்டு உண்மையிலே பாராட்டுகள் உரியது. அதே மாதிரி சாப்பாடு பிரமாதமாக இருந்தது. எந்த இடத்துலையும் குறை சொல்ல முடியல. என்னுடைய 2வது சன் வந்து காசி விஸ்வநாதனை பார்க்கும்போது சரியாக பார்க்க முடியலப்பா, அதுக்குள்ளேயும் வந்து பின்னாடி தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு. சரி, நான் அவர்கிட்ட சொன்னேன், இமீடியட்டாக செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட சொல்லி அதை ஏற்பாடு பண்ணி அந்த சாக்கில் இந்த ட்ரிப்லேயே 2வது தடவை என்னையும் பார்க்க வச்சாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி எல்லாமே இந்த கயாவில் கொடுத்தது, திருவேணி சங்கத்தில் பண்ண விஷயங்கள், அதுக்கப்புறமா கோயில் காசி விஸ்வநாதர் தரிசனம், இங்கே அயோத்தியா பண்ணது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணார். இது நான் நினச்சி பார்த்துட்டேன். ஏன்னா 4 பேர் வச்சிருக்க குடும்பத்திலே 4 பேர் 4 டிசைன் இருப்பாங்க. ஒரு 44 பேரையும் வச்சு ஒரே நோக்கத்தோடு க்ளீனாக ஃபோக்கஸ்டாக பிளான் பண்ணி நடத்தி முடித்தார். எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி டீம் அமைஞ்சதும் பிரமாதமாக இருந்தது. எனக்கு ஓப்பனாக சொல்லலாம், எனக்கு நிறைய தடவை வாய்ப்பிட்டே சொல்லுவேன், ஏற்கனவே நான் காசி பார்த்துருக்கேன், அதனால் எதுக்கு அப்படின்ற மாதிரி பல தடவை சொல்லிட்டு இருந்தேன். என்னுடைய கோபிரதர் அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி போகும்போது சரி நாங்களும் சேர்ந்து அவங்களும் போயிடலாம் அப்படின்றவங்க பிளான் பண்ணோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயமும் பிரமாதமாக இருந்தது. சொன்ன மாதிரி தங்குற இடம், சாப்பாடு, டிரான்ஸ்போர்ட்டு, அரவணைப்போட அவர் கவனிச்சது இதெல்லாம் உண்மையிலேயே பாராட்டுதல் உடையது. அவர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மென்மேலும் இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள் வந்து செய்யணும் அப்படின்ட்டு எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வருஷமா அந்த பையனோடய அந்த மருமகளோட இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க வந்து ஒருத்தர் உதவியாகவும் ஒருத்தருக்கு சமாதானம் பண்ற மாதிரியும் இருக்கிறோம். நான் என் பொண்ணை இழந்தேன். அந்த நேரத்தில் என் மருமகள் என்னை தூக்கி நிறுத்தி மறுபடி வாழ்வு கொடுத்தோட அவர் தான். அவருக்கு நான் முக்கியமா நான் நன்றி சொல்றேன். இந்த எல்லா இதுக்கும் சொல்லணும்னு சொல்றேன். நெஞ்சுக்குள்ளேயே நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். அவளே சின்ன தப்பை செஞ்சாலும் கூட சாதாரணமா லேசா அவளை வந்து கண்டிச்சுட்டு அப்போ நான் பாட்டுக்கு அதை விட்டுருவேன், மன்னிச்சிடுவேன். அதை நான் வந்து வன்மமாலாம் எடுத்துக்கிறதே கிடையாது. எதுவுமே சின்ன பிள்ளை ஏதோ செஞ்சுட்டா அப்படின்ற மாதிரி போனோம். இந்த 27 வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை தான். அது போலவே யார் யார் வந்து கல்யாணம் பண்ணாத பிள்ளைங்களை வச்சிருக்கீங்களோ அவங்களும் அதே மாதிரி உங்களுக்கு என் மருமகளாட்டமே நல்ல மருமகள் கிடைச்சி அவளோடையும் வாழக்கூடிய சக்தியை உங்களுக்கும் கொடுக்கணும், அந்த பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும். மேனேஜ் பண்றதே ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா 45 பேரை ஒரு வாரத்துக்கு கண்டினியூஸா மனம் கோணாம சிரிச்ச முகத்தோட கூட்டி வந்திருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது, கண்டிப்பா பண்ண முடியாது. அதுல அவ்வளவு சிரமம் இருக்கு. நம்பர் 1. அதே மாதிரி நம்பர் 2, இது நம்ம வந்திருக்கிறது யாத்திராங்கிறது ரொம்ப நேரம் ஏறுறோம், இறங்குறோம், நடக்கிறோம். ஆனா என்ன பண்ணாலும் நைட்டு வந்து கம்ஃபர்டபுளா படுத்துட்டோம்னா, நம்ம வீட்டுல 6 மணி நேரம் படுக்கிறோம், 7 மணி நேரம் படுக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா யாத்திரான்னு வந்துட்டா, வெளியே வந்துட்டா 4 மணி நேரம் குறைஞ்சது படுத்தே ஆகும். அந்த படுக்கிற அந்த கம்ஃபர்டபுள் பண்ணி கொடுத்தாரு பாத்தீங்களா, எல்லா ரூமும் சூப்பரா இருந்தது. அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார். அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இருந்ததுனாலதான் அடுத்த நாள் நிம்மதியா எந்திரிச்சு அந்த ப்ரோக்ராம் கன்னியூ பண்ண முடியுது. 3வது விஷயம் வந்து என்னன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதுவும் கரெக்டா இருந்தாதான் நம்மளால கண்டினியூஸா டிராவல் பண்ண முடியும், அன்னைக்கு வேலையை நல்லா பார்க்க முடியும். ஸோ அவர் கொடுத்த ஃபுட்டுனால தான் எல்லாரும் நிம்மதியா போயிட்டு நிம்மதியா திரும்பி வரோம். சில பேருக்கு ஒத்துக்கல, அது அவங்களுடைய உடம்பு கண்டிஷன் பொறுத்து. எல்லாருக்கும் என் உடம்பு வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அவங்க உடம்பு கண்டிஷன் பொறுத்து தான். அதுக்கும் கம்பெனிக்கும் பொறுப்பே கிடையாது. இதை 3 மட்டும் நான் தெளிவாக இங்கே சொல்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். காலை வணக்கம்.
சீனி சாருக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன். அதாவது பாரதத்துல சூரசேனனுடைய ராஜசபைக்கு தூர்வாசர் போறாரு. சூரசேனனுடைய ராஜசபைக்கு தூர்வாசர் போறாரு. அப்ப தூர்வாசர் போகும்போது சூரசேனன் பயப்படுறாரு, சாபம் கொடுத்துருவாரோ என்ன குறை கண்டு வராரோன்னு. அப்ப அவர் கேட்கிறாரு, சூரசேனா எனக்கு ஒரு யாகம் செய்யறதுக்கு ஒரு மடமும் பணிவிடைக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்கிறாரு. அப்ப யாகத்துக்கு மடம் கட்டி விட்டுட்டாரு. அவர் கோபத்துல மிகுந்தவர். பணிப்பெண்ணுக்கு யாரு போனாலும் அவர்கிட்ட சாபம் பெற்று தான் வருவாங்க. ஆனா யாரை கொண்டு போய் விடுறதுன்னு அலையறாரு. எங்க பார்த்தாலும் போய் அலையறாரு, கிடைக்கல. அன்ன ஆகாரம் உண்ணாம விசனமுத்து இருக்கிறாரு. அப்ப குந்தி அம்மாவுக்கு 11 வயசு. அந்த அம்மா, என்னப்பா இது சாப்பிட மாட்டீங்க, ரொம்ப வெஜனமா இருக்கீங்க, என்ன காரணம்? இல்லம்மா, இது மாதிரி சூரசேனர் வந்தார், அவர் கோபத்துக்கு ஏற்ற மாதிரி பணிவிட செய்யலாம், சாபம் கொடுத்துருவாரு. அவர் கேட்டதுல யாகசாலை கட்டி கொடுத்துட்டேன், பணிவிடைக்கு வரைக்கும் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காப்பா பயப்படுறீங்க, நான் போறோமா அப்படின்ட்டு குந்தி அம்மா போறாங்க. குந்தி அம்மா போய் தூர்வாசர் யாகத்துல உட்கார்றாரு. அவர் குறிப்பறிந்து கேட்காதவே, யாகத்துக்கு என்ன வேணும்னு கேட்காதவே குறிப்பறிந்து அந்த துண்டு செய்யறாங்க அந்த அம்மா. அதுக்குதான் அவர் வரம் கொடுக்குறாரு. அதனால எங்க எல்லாரையும் அருமையா அரவணைச்சு அந்த டயத்துக்கு சாப்பாடு கொடுத்து யாரையும் முகசோடாம எங்களை இந்த மாதிரி ஒரு துண்டு செஞ்சுக்கு பார்த்தீங்களா. அதனால் எல்லோருமே நாங்க உங்களுக்கு வரம் கொடுக்குறோம். அடுத்த முறை நீங்க கல்யாணத்தோட நாங்க உங்க கூட வரணும். நல்ல ஒரு மனைவி அமையணும் வேண்டி அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றி தெரிவித்து ஒற்றுமையா ஒரு குடும்பமா வந்தோம். அடுத்த முறை வந்தோம்னா கண்டிப்பா சீனு சாருடைய ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். நான் சீனிவாசன் சார் சுமாராக ஒரு 55-60 வயசு அவருக்கு இருக்கும். அந்த ஒரு இதில் தான் நான் அவர்கிட்ட பேசினேன். ஏன்னா நான் ஒரு 2 தடவை 2 டிராவல்ஸில் புக் பண்ணும்போது 2 பேருமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த சமயம் கேஸோட விலை ஜாஸ்தி, பெட்ரோல் டீசல் பிரச்சனை, அதனால் எங்களால் நடத்த முடியலன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் பண்ணாங்க. 3வது தடவையாக தான் இவர்கிட்ட நான் பேசினேன். பேசும்போதே கேட்டேன், சார் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவீங்களாண்ணா, ஏன்னா நாங்கள் இது ஒரு 3 வருஷமாகவே நாங்கள் இதை பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது இந்த வருஷமும் தடைபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கேட்கும்போது சொன்னார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பயப்படாதீங்க சார், கண்டிப்பாக நான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன் அப்படின்னு. இந்த சூழ்நிலையில தான் அவர்கிட்ட புக் பண்ணேன். புக் பண்ணும்போதும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது, நம்ம போயிட்டு கண்டிப்பாக வந்துடுவோம். ஏன்னா நான் ஒரு 15 நாளைக்கு முன்னால் கூட அவர்கிட்ட கேட்டேன், சார் கண்டிப்பாக போயிடுவோம் இல்லை, ஏன்னா நான் எல்லா பிளானும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பாக நம்ம போகிறோம், நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி எங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. சாப்பாட்டில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதோட பெஸ்ட்டாகவே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு. தங்குற இடம் முதற்கொண்டு, சாமி தரிசனம் முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே தான் இருக்குது. எங்களுக்கு உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் தனியாக வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் சாமி பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு இருந்தது. அப்போ தான் நினச்சேன் நான், நிறையா பேர் சில பேர் இது பண்ணும்போது இவர் இவ்வளோ குறைஞ்ச இதில் இவ்வளோ பண்ணும்போது நம்ம இதை எல்லாம் தேங்க்ஸே அவருக்கு சொல்லணும். சாமிக்கு புண்ணியம், இவர் கூட்டிகிட்டு போன புண்ணியம் நம்மளுக்கு வருதோ இல்லையோ, அந்த புண்ணியம் கண்டிப்பாக பாதி அவருக்கு கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்த தடவை வரும்போது அவரும் ஜோடியாக எங்களோட வரணும்னு ரொம்ப சந்தோஷப்படுறோம். எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். ரொம்ப நல்லா அமைஞ்சது, எங்களுக்கு ரொம்ப திருப்தி. அதுக்கு ரொம்ப நன்றி. சீனிவாசனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரவணா டிராவல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.